ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இனி ஃபார் அவர் ஷைன்ஸ் தேர்ஸ்டே அன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன இருந்துச்சு பார்க்கலாம் வாங்க. சின்னதாக ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன், அது பெருசாகிடுச்சு. வேறு என்னங்க, க்ளீனிங் தான். தேர்ஸ்டே மார்னிங் ஒரு 11:30 இருக்கும். எங்கே பார்த்தாலும் லாஸ்ட் இயர் படித்த நோட் புக்காக இருக்கே, அதெல்லாம் எடுத்து ஒரு பைக்குள்ளே போடலான்னு முடிவு பண்ணேன். சரி, எங்கே பார்த்தாலும் டஸ்ட்டாக இருக்குது, ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலான்னு க்ளீனிங்கில் இறங்கிட்டேன். மார்னிங் ஸ்கூலுக்கு போன பாப்பா வீட்டுக்கு வர வரைக்கும் க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் க்ளீனிங்க்கு லீவு விட்டுட்டேன். 2 பேரெல்லாம் வச்சுட்டு சமாளிக்க முடியாது. இந்த வீடியோவில் நான் அவ்வளோவா க்ளீன் பண்ணுறதெல்லாம் காமிக்கல, ஏன்னா என்னோடய வீடியோகிராஃபர்ஸ் எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க. இந்த வீடியோவை எடுத்து என் ஹஸ்பண்ட் எப்படி காமெடி பண்ணியிருக்காரு பாருங்கள். 1:20 ஆகுது, இன்னும் க்ளீனிங் ஒர்க் முடியவே இல்லை. டஸ்ட்டெல்லாம் இந்த பக்கம் தள்ளிட்டு இந்த பக்கம் துணி துவைக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணும்போது என்கேஜ்மெண்ட் ஆல்பம் கிடச்சிது. அதை அப்பாவும் பொண்ணும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க அப்பா சொல்கிறாங்க, அவங்க அப்பா கேட்குறாங்க இவங்கெல்லாம் யாருன்ட்டு. அவங்க பதில் சொல்லிகிட்ருக்காங்க. ஆல்பத்தை பார்க்கும்போது பழைய மெமரிஸ்லாம் மைண்டுக்கு வந்து போச்சு. அப்படியே பசியும் வந்துடுச்சு. என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது பனானா கேக் தான் இருந்துச்சு. சரி, அதையே சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். பாப்பாவும் கேட்டேன்னா அவளுக்கு கொஞ்சம் கொடுத்தேன். ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துருப்போம். திரும்பவும் போய் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரிட்ஜெல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சுன்னு அந்த டஸ்ட்டெல்லாம் சரி பண்ணோம். இதுக்கு மேலே முடியாதுன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு அடுத்த விலாகில் காமிக்கிறேன். பக்கத்து வீட்டில் காவியான ஒரு கேர்ள் இருக்காங்க. அவங்களுக்கு அன்றைக்கி பர்த்டே. எப்போவுமே அவங்க பர்த்டே அன்றைக்கி நான் ஏதாவது என்னால் முடிஞ்ச கிஃப்ட் கொடுத்துருவேன். இந்த வாட்டி நாமளே ஏதாவது செஞ்சு கொடுப்போன்னு சில்க் த்ரெட் பேங்கிள் செய்யலான்னு முடிவு பண்ணி செய்யவும் ஸ்டார்ட் பண்ணேன். லேட்டானாலும் இன்றைக்கி எப்படியாவது கிஃப்ட்டை கொடுத்துடணுன்னு நினச்சேன். அதே மாதிரி கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து காஃபியெல்லாம் போட்டு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி ஹோல் டே வேலை பண்ணிக்கிட்டே இருந்தது, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பர்த்டே கேர்ள் கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போல்லாம் என்னால் இந்த கிஃப்ட் கொடுக்க முடியல, ஏன்னா இதை செஞ்சு முடிக்கவே 11 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கால் பண்ணி கூப்பிட்டேன், வந்தாங்க, கொடுத்துட்டேன். அவங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. எல்லோரும் காவியாவுக்கு பர்த்டே விஷ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி பர்த்டே காவியா. கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் மற்றவங்களுக்கு உங்கள் அன்பை கொடுங்க, அதுவே போதும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. டாட்டா, பாய் பாய்.